அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே சமீப காலமாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையினால இரண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தானோட தாலிபான்கள் பாகிஸ்தானோட எல்லையில திடீர்னு 15,000 படை வீரர்களை குவிச்சிருக்கிறதுனால இரண்டு நாடுகளிடையே தற்போது போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருது. இன்னும் 2 மாதங்கள்ல இந்த போர் 3வது ஆண்டை நிறைவு செய்ய போகுது. அதே மாதிரி மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தோட காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் நாட்டோடு ஈரான், லெபனான் நாடுகளும் மோதி வருகின்றன. இந்த நிலையில தான் தற்போது அண்டை நாடுகளாக உள்ள பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரிச்சிருக்கு. தாலிபான்கள் 15,000 படை வீரர்களை பாகிஸ்தானோட எல்லையில குவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல மக்கள் ஆட்சியை கவிழ்த்து தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. தாலிபான்களை உலக நாடுகள் யாரும் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் முதலாக பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அங்கீகாரம் செய்தாங்க. இப்படி நட்பாக இருந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே தற்போது விரிசல் ஏற்பட்டிருக்கு. சமீப காலமாக 2 நாடுகளிடையே பயங்கர மோதல் நடந்து வருது. எல்லை தாண்டி ஆப்கானிஸ்தான் நாட்டில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் பலியாகி உள்ளனர். இந்த தாக்குதலை டிடிபி எனும் தெஹ்ரீக்-ஐ-தாலிபான்கிற அமைப்பு தான் நடத்தினாங்கன்னு சொல்லப்படுது. இந்த அமைப்புடைய நோக்கம் அப்படிங்கிறது பாகிஸ்தானிலும் தாலிபான்களுடைய ஆட்சியை நிறுவுவதுதான். இதனால அடிக்கடி டிடிபி அமைப்பினர் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்துவாங்க. அந்த வகையில சமீபத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல பாகிஸ்தான் மற்றும் சீனாவை சேர்ந்தவர்கள் பலியாகி உள்ளனர். இதனால டிடிபி அமைப்பு மீது பாகிஸ்தான் கடும் கோபம் அடைந்தது. இதனையடுத்து டிசம்பர் 24ஆம் தேதி பாகிஸ்தான் பதிலடி தாக்குதலை தொடங்கியது. அதாவது தெஹ்ரீக்-ஐ-தாலிபான் அமைப்பினரின் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வெளி தாக்குதலை நடத்தியது. அதன்படி பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் வான் எல்லையில் பறந்து தாக்குதல் நடத்தியது. பக்டிகா மாகாணம் பர்மால் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால மொத்தம் 15 பேர் பலியாகினர். இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்யும் தாலிபான்கள் கடுமையாக கண்டித்தனர். மேலும் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னுட்டு தாலிபான்கள் அறிவித்தனர். இந்த நிலையில தான் தாலிபான்கள் 15,000 போர் வீரர்களை பாகிஸ்தான் எல்லையை நோக்கி அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மிர் ஆலி அப்படிங்கிற எல்லை பகுதி உள்ளது. இந்த எல்லை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானோட பக்துன்வா மாகாணத்தை சேர்ந்தது. இந்த நிலையில தான் தாலிபான்கள் 15,000 படை வீரர்களை மிர் ஆலி எல்லையில குவிச்சு வச்சிருக்காங்க. முன்னதா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானோட தலைநகர் காபூலில் உள்ள பாகிஸ்தானோட தூதரக அதிகாரிகளை அழைத்து இந்த தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. தற்போது அடுத்த கட்டமா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லையில படை வீரர்களை குவிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடியாக எல்லையில பாகிஸ்தான் ராணுவமும் தீவிர கண்காணிப்பை தொடங்கி உள்ளது. இது 2 நாடுகளிடையே போர் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவே 20 ஆண்டுகளா போர் செய்து வீழ்த்த முடியாம திணறின தாலிபான் மீது பாகிஸ்தான் கை வச்சாங்க. அதிலும் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளேயே புகுந்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி இருக்கு. ஆப்கானிஸ்தானில் உள்ளது போலவே பாகிஸ்தான்ல தாலிபான் அமைப்பு உள்ளது. இந்த தாலிபான் அமைப்பினரின் ரகசிய இடங்கள், தளவாடங்கள் ஆப்கானிஸ்தானிலும் உள்ளது. அந்த அமைப்பினருடைய பெயர் தான் டிடிபி, தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான். இவர்கள் ஆப்கானிஸ்தான்ல தங்கி பாகிஸ்தான் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்துறது வழக்கம். ஆப்கானிஸ்தானில் உள்ள சில பயங்கரவாத அமைப்புகளுக்கும் இவர்களுக்கும் ஆகவே ஆகாது. பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கும் இவங்களுக்கும் கூட மோதல் உள்ளது. பாகிஸ்தான்ல தாலிபான் ஆட்சியை நிறுவனம். தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசாங்கத்தை தூக்கி எறிவதுதான் இந்த அமைப்புடைய குறிக்கோளே. அதற்காக பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியாக தாக்கி அரசியல்வாதிகளை கொன்று பாகிஸ்தானை சீர்குலைக்க கூடிய பணியை டிடிபி செய்து வருது. பாகிஸ்தான்ல டிடிபி அமைப்பு தாக்குதல் நடத்துறது அவ்வப்போது புகார்களா வைக்கப்பட்டு வருது. இப்படிப்பட்ட நிலையில தான் டிடிபி அமைப்பு மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள இவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல திடீர்னு பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தினாங்க. பாகிஸ்தானோட இந்த தாக்குதலுக்கு விரைவிலேயே ஆப்கானிஸ்தான் அரசு, அதாவது தாலிபான் படை தாக்குதல் நடத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. படை ரீதியாக அவ்வளவு வலிமை இல்லாத பாகிஸ்தானுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாகவே மாறலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் தாலிபான்கள் பாகிஸ்தானோட எல்லையில 15,000 படை வீரர்களை குவிச்சிருக்காங்க.